பணித்தல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரதேவன் மணியை போல நன்னிட வேண்டும் என்று நசிந்திட வேண்டுமண்ணா என்று சொன்னாரு முண்டாசு கட்டிய மூத்த புலவன் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் தினத்தினை அழைத்திருவோம் என்று சொன்னாரு. அப்பேற்பட்ட உலகத்துல இயல்கிறது பேச்சு, இசைங்கிறது பாட்டு, நாடகங்கிறது நடிப்பு, இந்த கணினிங்கிற விஞ்ஞான உலகத்துல கூட இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்காக முன்னால உங்களுடைய பாதம் தொட்டு வருகிறோம். அவர்களை இருந்து கொண்டு சங்கீதம் படித்தவர். அதே மாதிரி என் தம்பி வேற வந்து சுரம்லாம் பாடுறதில்லை. குழந்தைய மல்லிகை கொண்டு போக வேண்டியதுதான். வரக்கூடியவர்களுக்கு விஷயமாக பார்க்கவல் வாசல் சூளை பார்க்கவல் வாசல் சூளை
நானே தடுமாறமா நிற்க தடுமாறுது. பராபரத்துல பரம் பரத்திரை சிவம் இல்ல ஒண்ணு இல்ல. பராபரத்துல பரம் பரத்திரை சிவம், சிவத்தில சக்தி, சக்திகளின் நாதம், நாதத்தில் விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்தில் ருத்ரன், ருத்ரன் விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரமா, பிரமாவிலே ஆகாயம், ஆகாயத்துல வாயு, வாயுவிலே அக்னி, அக்னிகளே அப்பு, அப்புவிலே பிரதிகள், பிரதிகளே அன்னம், அன்னத்தின் கண் அறமிருக பட்சிகள் படைக்கப்பட்ட நேரத்துல நீர்மேல் கும்பலில் காயம், அதில் எல்லாம் ஒருவருடைய நீரின் மாயம், பார்வையில் மற்ற நயம், சற்று பட்டால் திறந்து பண்ணும் உபாயம் என சொல்லக்கூடிய காயத்தை வணக்கக்கூடிய மாயன் பிரம தேவன் சொல்லக்கூடியவரை வணங்கி ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எண்ணம்மை தூய உருப்பலிக்கு போலாவார் என் உள்ளத்தின் உள்ளே வராது இடர் என சொல்லக்கூடிய தலைக்கு வாணி, தலைவாணியை கண்டு வணங்கி ஆசி பெற்று அறிந்தேன் வைகுந்தம். மச்ச அவதாரம், குரும அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், கல்கி அவதாரம் என சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயக மூர்த்தி தொந்தியில நடு பந்தியில திட சிந்தையிலே இந்த முந்தியிலே விஷ்ணு என சொல்லக்கூடிய விஷ்ணுவை வணங்கி தத்தித்தா தூதுதி தாதுதி தத்துதி துதி துதைதி துதைத்ததா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த ரத்தத்தோது தீத்த தோதித்து தெரியன ராமன் மேலாக ஒட்டு முதல் எழுத்தும் போது 3ஆம் எழுத்தும் விட்டால் பரவனுக்கு வீடுங்கிறது கவி. ஒரு காரியம் இருப்போம்னே. சரி சொல்லுங்க. ஒன்னும் போர் அடிக்காம கொண்டு போவோம் அப்படியே. சரி 4 எழுத்து போடுங்கிறது புகையில. புகையிலை புகையிலங்கிற வார்த்தையில மூணாங்கிற முதல் எழுத்தையும் ஈனாங்கிற 3ஆவது எழுத்தையும் எடுத்துட்டோம்னா கையிலை என்ன விழுகும்? கையிலை. கையிலையில வீட்டில் இருக்கக்கூடியது சிவபெருமான். ஆமா. அதனாலதான் 5 எழுத்துல வளர்ந்து 5 எழுத்துல வளர்ந்து 5 எழுத்தை மோதுகின்ற பஞ்சபூத பாவிகா 5 எழுத்திலே ஒரு எழுத்து அறிந்து கூட வல்லிரே அஞ்சலஞ்சல் அஞ்சலஞ்சல் அம்பனத்தில் ஆடுமேனு விஸ்வநாதையா அம்பலத்தில் ஆனாரு. இப்ப நம்ம எல்லாம் சம்பளத்தில் ஆடணும். ஆமா. அதனாலதான் ஆனா இங்க எஸ்கேஆரப்பா என்னைக்கு துரோகம் பண்ணதே கிடையாது. கேட்கிற ஆளை மாத்தாம போடுறதா ஒரு ஆள் தான். இல்லாட்டி புறாடு பண்ணி அவனுக்கு தேதி இல்லை இவனுக்கு தேதி இல்லைன்னு எல்லாம் இவன் தண்ணியை போட்டு வரமாட்டான்னு என்னை எல்லாம் மாத்தி விடுற ஆளெல்லாம் உண்டு. ஆளை யாரையும் நான் சொல்ல விரும்பல. அதனாலதான் இதோ டூடு 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 நேரத்த நாகார் உடந்து நகர்க்கிறவர் வாகா எடுப்பர் நடம்புரிவர் ஏறுவர் உடுப்பர் அணிவர் உழைக்கண்ணா போகாம இதோ டூடு டூடு ஓனா காணா மானா வீணா தோணா எல்லா பக்கத்துலயும் ஒரு டூ விடுவோம். அது யாருக்கு அடக்கம்? சிவனுக்கு அடக்கம். சரி. 3ஆவது பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா என்ன விழுவாங்க? ஓடு. சிவன் கையில் இருக்கக்கூடியது திரு ஓடு. காணாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா காடு. அவர் இருக்கக்கூடிய இடம் சுடு காடு. மானாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா மாடு. அவர் ஏறக்கூடிய காலை மாடு. வீணாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா வீடு. மக்களுக்கு கொடுக்கக்கூடியத வீடு. தோணாவுக்கு பக்கத்துல ஒரு டூ போட்டோம்னா ஓடு. அவர் காதில் இணைந்திருப்பதோ தோடு. அதனாலதான் தோடுடைய செவி என்புடைய தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடைய ஊசிய உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மணல் ஆண்மனை நான் பண்ணி நேற்று அருள் செய்ய வீடுடைய பரமாபுரம் ஏவிய வெண்மாறி மணல் என்று திருஞான சம்பந்தர் அன்றைய காலத்துல சொன்னாரு. அதுபோலதான் உலகத்துல இந்த உலகத்துல கூட அறிவாளிகள் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாடக உலகம் அழியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கையா இருக்கு. எத்தனை நிகழ்ச்சி இருக்கு. நாடல் பாடலும் மொட்டை கொண்டிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நாடக உலகம் அழியாதுக்கு அறிவாளி இருக்கதான் காரணம். ஏன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சு அவங்க மாதிரி 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போறது இல்லை. 6 மணி இருந்து நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் வர்றது நாடக தொழில் ஒண்ணுலதான் இன்னைக்கு வரைக்கும் உருப்படியா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த நாடக தொழில் அறியாம இருக்கிட்டு இருக்க காரணம். இருந்தாலும் சில கலைஞர்கள் தொழிலை அழிக்கணும்னு நினைச்சு, அதாவது உழைப்பே உயர்வுன்னு சொன்னான். அதனால அதே நேரத்துல சுருக்கமா முடிச்சுக்குவோம் அப்படி இப்படின்னு தொழிலை குறைக்கிறது. ஆனா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் சங்கரதாஸ் சுவாமி போட்டிருக்கார். அதனாலதான் 10 கிலோ கரம் ரமேஷ் கஷ்டப்பட்டு வாசிக்கிறாப்லன்னா நான் தொட்டது பூரா அரை இடம் தெரியும். ரமேஸ்வரனுக்கு ரமேஷ் தம்பிக்கும் தெரியும். அரை இடம்னா 3/4 இடம் பாட்டு இருக்கு, சமத்துல பாடுறது இருக்கு, அரை இடம் பாட்டு இருக்கு. இது சங்கீதம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் 10 கிலோ கரம் 10 கிலோ மனம் 10 கிலோ நட 10 கிலோ 10 கிலோ கரம் 10 கிலோ பாட்டுக்கு தான் வாசிய பேச்சுக்கும் வாசிக்கிறாப்புல. என்னென்ன காரணம்? நல்ல கலகலப்பா இருக்கும்டா. கலகலம் அது காரணம் இருக்குண்ணே. கலகலப்புண்டை சுருதானம், வேதானம், பூதானம், அன்னதானம் இதையெல்லாம் விட சிறந்தது நிதானம் தான். நான் நிதானமா இருக்கேன்.
அதனால எல்லாருமே நிதானமா இருக்காங்க. அதனால நெற்றியில வீட்டில் சதாசிவம் சொல்லக்கூடிய சிவனை வணங்கிவிட்ட போதலும் அன்படம் நண்பர்கள் ரூபி பரம் ஆனந்த தேவி அடங்கின மேபி என்படம் உன்னோட ஆவி நானும் தேடா இங்கே உணர்கின்ற முறையில இச்சா சக்தி கிரியா சக்தி யோக சக்தி ஞான சக்தி பராசக்தி சக்திகளை நமக்கு இது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும். எங்க அப்பா இருக்கு இருக்கு. ஆமா கொஞ்சம் கொண்டு அதனால சுத்தி ஆனால் போச்சுக்காதீங்க என்ன அதனால